Taste the Daily. வேலியே பயிரை மேய்ந்தது போன்று கோயில் காவலாளி அஜித்குமார் விசாரணையின் போது அடித்துக் கொல்லப்பட்ட சம்பவம் நிகழ்ந்துள்ளது. இந்தியாவிலேயே சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்த மாநிலம் தமிழகம் என சிவகங்கை அரண்மனை வாசலில் நடைபெற்ற புரட்சி தமிழரின் எழுச்சி பயணத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பேசினார். இங்க உங்களுடைய மாவட்டத்தில் அஜித்குமார் ஒரு கோவில் காவலாளி எப்படி துன்புறுத்தி இறந்தார் என்பது நாட்டு மக்கள் அறிவார்கள். ஒரு அப்பாவி ஒரு இளைஞர் எப்படி கொடுமையா இன்றைக்கு அவர் இறப்பதற்கு காரணம் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். வேலியே பயிரை மேய்வதை போல, வேலியே பயிரை மேய்வதை போல நமக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய காவல்துறையே இப்படி நடந்தா மக்கள் என்ன செய்ய முடியும்? இந்த ஆட்சியில இப்படிப்பட்ட கொடுமை நடக்குது. அப்படிப்பட்ட கொடுமையான ஆட்சி தேவையா? அதுவும் அண்ணா திமுக தலையிட்டு நாங்க குரல் கொடுத்து நம்முடைய சட்டப்பேரவை மாவட்ட செயலாளர் அவருக்கு போராட்டம் நடத்தி தான் வழக்கு போட்டாங்க. இல்லைன்னா அந்த வழக்கை மாத்தி இருப்பாங்க. ஆக ஒரு மோசமான ஆட்சி, சட்டத்தின் ஆட்சியே கிடையாது. மிக சட்டம் ஒழுங்கு மிக மிக மோசமான சூழல் இன்றைக்கு தமிழகத்தில் பார்க்கப்படுகிறது. இந்தியாவிலேயே சட்ட ஒழுங்கு சீர்கெட்ட ஒரே மாநிலம் தமிழ்நாடு. எல்லா இடத்திலையும் ஊழல், ஊழல் இல்லாத நிலையே கிடையாது. ஏற்கனவே திரு கருணாநிதி இருக்கும் போதே ஊழல் தான்.